Hello guys, this is Naren and welcome back to our channel. So ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருந்தேன் தாம்பரமுக்கு. அப்படியே ரிட்டர்ன் போகிறப்போ vlog பண்ணலான்னு எடுத்தேன். ஆக்சுவலாக எதுக்காக நான் இப்போ vlog பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். TRRS to TRS கனெக்டருக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம சோல்டரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மைக்ரோஃபோன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாடிஃபை பண்ண மைக்ரோஃபோன் தான். ஸோ ஆடியோவில் எதுவும் லேக் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானே ஒன்றும் டெஸ்டிங் பண்ணல, இப்போ தான் டெஸ்டிங் போயிட்டு இருக்குது. நான் வீட்டில் போயிட்டு எடிட் பண்ணுறப்போ தான் தெரியும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அண்ட் ஆல்சோ பழைய மைக்ரோஃபோனை விட இதில் பெட்டராகவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியோ. என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் போட்டேனா இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டேனான்னு தெரியலையே. ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப்பில் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக்குக்குள்ளே வர அந்த மைக்ரோஃபோன் யூனிட், அது மட்டும் நீங்கள் தனியாக கடையில் வாங்கினீங்கன்னா மேபி சம் 20 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் கூட வரும். அந்த வெறும் மைக்ரோஃபோன் மட்டும் வாங்கினீங்கன்னா. நான் என்ன பண்ணேன்னா, அந்த மைக்ரோஃபோனை மட்டும் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல குவாலிட்டி மைக்ரோஃபோன் வாங்கினேன். 85 rupees வந்துச்சு. சோனி இது வாங்கினேன். அந்த சின்ன மைக் யூனிட் மட்டும் வாங்கினேன். ஸோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மைக்கில் இருந்து தான். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய மைக்ரோஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோ சாம்பிளை நான் போடுறேன். இன் 3, 2, 1. ஹே கைஸ், இப்போ வந்து நான் பழைய மைக்ரோஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாய்ஸஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து கன்சிக்யூட்டிவாக இதுக்கும் அண்ட் புது மைக்ரோஃபோனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். யா, கேட்டிங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குவாலிட்டியில் நீங்கள் ஒரு மைக்ரோஃபோன் வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட் எக்ஸீட்ஸ் 1000 rupees மேலே தான் வரும். 1000 rupees கம்மியாக கிடைக்காது. ஸோ இஃப் யூ ஆர் குட் இன் எலக்ட்ரானிக்ஸ் யூ கேன் ட்ரை திஸ் மோட். மொத்தம் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. சும்மா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சோல்டரிங் மட்டும் நல்லா தெரிஞ்சாலே போதும், பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று ஒரு மைக்ரோஃபோன், டூ செல்ஃப் மைக்ரோஃபோன் செஞ்சுருந்தேன். அது இன்னும் கோப்ரோவில் செக் பண்ணி பார்க்கல. கோப்ரோக்காக தான் பிளான் போட்டுட்டு இருக்கேன். பட் சில இஷ்யூனால தள்ளி போயிட்டே இருக்குப்பா. வாங்க முடியல. ஷர்ட் வாங்கிடலாம், கூடிய சீக்கிரமே வாங்கிடலாம். வீடியோ குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஃபுல் HD 60 fps ஷூட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் நிறுத்துறாங்க போல இருக்குது. கண்ணெல்லாம் திரும்பி போகிறாங்களா? வா ப்ரோ, இந்த மாதிரி திரும்பி போகிறதுக்கு நீங்கள் ஹெல்மெட் போட்டு போயிருக்கலாமே ப்ரோ. ஹெல்மெட் போடுறது அவ்வளோ கஷ்டமா? ஐயோ, அப்போ ஃபுல் ரைடிங் கியர் போடுறப்போலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியலையே. யார் அது? வா, குவாரண்டைன் மாதிரியே தெரியல. செம்ம டிராஃபிக் இருக்குப்பா. நான் நார்மல் டிராஃபிக்கில் பரவாயில்ல, இந்த இடம் மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. எப்பவுமே இந்த டைம் பீக் ஹவர்ஸில் இந்த இடத்துல க்ராஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். இப்போ வந்து ஒரு மூவபிள் கண்டிஷனில் தான் இருக்குது. இருந்தாலும் டிராஃபிக் இருக்குது. டிராஃபிக்கே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஐயோ எங்கே பேசிகிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேனே. சரி, ஓகே.
இது தெரிஞ்சதுனாலே பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சால்டரிங் தெரிஞ்சதுனாலே அது பண்ண முடியும். அண்ட் ஆடியோ குவாலிட்டி நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறேன். பட் எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். லெட்ஸ் சீ. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அடுத்த வீடியோ வந்து டெக்னிக்கலாக போடலாமா இல்லை பைக்கை பற்றியே கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக போடலாமா? ஏன்னா ஒரு பையன் இருக்கான், என்னோடய ஜூனியர் முருகேசன். அந்த பையன் வந்து டெக்னிக்கல் லாக் பண்ணலன்ட்டு கமெண்ட்டில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுகிறான். தம்பி உனக்காகவே போடுறான்டா ஒரு டெக்னிக்கல் லாக், டைம் கிடைக்கலப்பா, நான் என்ன பண்ணுறது? ஸோ சார். ஸோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து சில பேருக்கு இல்லை நிறைய பேருக்கே வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. R15 பற்றி தான். R15ல் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் இல்லை கிளிப்பான். ஸோ அதில் எப்படி இருக்கணும் போஸ்டர், உங்களுக்கு ஏன் அதில் உட்காந்தா பேக் பெயின் வருது, பேக் பெயின் வராமல் எப்படி ஓட்டுறது, இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் vlog பண்ணலாம். ஸோ டைம் கிடைக்கிறப்போ அதுவும் பண்ணுறேன். இன்னமும் நிறைய வீடியோஸ் இருக்குது எடிட் பண்ணாமலே, பழைய வீடியோஸே நிறைய இருக்குது. சதன் கோஸ்டல் இன்னும் 2 எபிசோடு இருக்குது, திருமலா vlog இருக்குது, கண்டிக்கோட்டை அது ஒரு 2 எபிசோடு இருக்குது. இத்தனை வீடியோ எடிட் பண்ணுறது வச்சுருந்தோம். இப்போ எதுக்கு இன்னொன்று வீடியோ புதுசாக எடுத்துகிட்டு இருக்கேன்னு தெரியல. அண்ட் ஒரு பையன் கேட்டான், ப்ரோ நீங்கள் டெய்லி vlogs போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ப்ரோ சத்தியமாக முடியாது ப்ரோ, சத்தியமாக முடியாது. ஏன்னா நானே ஒரு 5 ரைடு போனேன்னா அதில் ஒரு ரைடை தான் நான் வந்து vlog-ஆக பண்ணுறேன். டைம் ஸ்கெடியூல் அப்படி. ஸோ டெய்லி vlogலாம் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்க பார்க்குறேன். இப்போலாம் வெட்டியாக தான் இருப்பேன், இப்போலாம் எனக்கு ஒர்க்கே இருக்காது. நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். பரவாயில்ல, என்னோடய மைலேஜ் வந்து அடி வாங்கிடுச்சு. பிஸ்டன் வந்து ஒர்க் பண்ணணுன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அது ஆக்சுவலாக இன்ஜின் அடி வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. இஃப் ஐ மெயின்டைன் இன் 60-65 லைக் தட், என்னோடய மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 45-48 வரைக்குமே தருது. யமஹாவோட அஃபிஷியல் மைலேஜ் நினைக்கிறேன் அது. இதோட ஸ்டாண்டர்ட் கம்பெனி ஸ்பெசிஃபிகேஷன் படி 45 தான். ஸோ இட்ஸ் ஸ்டில் இன் கம்பெனி ஸ்பெசிஃபிகேஷன். பட் என்ன இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா, எப்போ நான் 100க்கு மேலே க்ரூஸ் பண்ணுறேனோ அந்த 48ங்கிற மைலேஜ் அப்ரப்டாக ட்ராப் ஆகிடுதுப்பா. 25-30 அந்த மாதிரி. ஐயோ, எதுக்காக vlog ஸ்டார்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதாங்க, அந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதனா சேஞ்சஸ் தெரியுதா இல்லை மாறி இருக்கா, அந்த டூ இட் யுவர் செல்ஃப் ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே பாருங்கள். அண்ட் யாருன்னா அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுவும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லைனா என் கார்ட்லேயும் போடுவேன் அந்த வீடியோ, அதுவும் பாருங்கள். ஸோ லிட்டில் பிட் இன்ஃபர்மேட்டிவ், நிறைய மோட்டோ vloggers-க்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அந்த வீடியோ, போய் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நீங்கள் ஒரு 1000 rupees அந்த கன்வெர்ட்டரில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சால்ட்ரிங் தெரிஞ்சிருந்தால் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சிடென்ட் போடுது, எதுவும் போய் விட்டுக்குறோம் போ. ஸோ அதுதாங்க இதோட இந்த vlog நான் எண்ட் பண்ணுறேன். பை guys, see you guys in next video. Until then, this is Narayan signing out from this vlog. Bye bye guys. And சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். பை பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.
வா, எனக்கு பிடிச்ச கத்திப்பாறை. கத்திப்பாறை பிரிட்ஜ். எத்தனை வாட்டி கார்னர் பண்ணாலும் சலிக்கவே சலிக்காது இந்த கட்சிப்பாறையில்.